ஒரு மனிதனுக்குள்ள உள்ள வார்த்தை போயிடுச்சனா, இப்ப சொல்லுவாங்க அவன் முன்னாடி பயங்கரமா சண்டை போடுவாங்க, ஆனா இப்ப நல்ல வார்த்தையை கேட்க கேட்க என்ன ஆயிட்டாரு, அருமையாயிட்டாரு, வேற மாதிரி ஆயிட்டாரு. இதுதான் சாட்சி. வெள்ளப்படவு கட்டின்னு இருக்கிறாங்க, ஆனா தெருவுக்கு வந்து பேசினாங்களான்னா எப்படி இருக்குது, ஐயோ சாமி. இத பரிசுத்தம். அவர் சொல்ல வர்றது வேற, இவங்க செய்யறது வேற. அதான் சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கலர். மேல கலர் நல்லா டைல்ஸ் கீல்ஸ் எல்லாம் ஒட்டின்னு தான் இருக்குது. டைல்ஸுக்குள்ள தோண்டி பாருங்க, எலும்பு கூடும் அது இதுன்னு தான் கிடைக்கும். நான் சொல்றேன், இந்த மாதிரி உடைய போட்டிருக்கிறவங்க உள்ளத்தை தோண்டி பாருங்க, இப்பேற்பட்ட மண்டை ஓடும், முட்டி எலும்பும் ஓடுங்க, எலும்பு தான் கிடைக்கும். அதான் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்க உள்ளம் கல்ற தோட்டம் மாதிரி இருக்குது, சாவு தோட்டம் மாதிரி இருக்குது, ஜீவன் இல்லையே, வெளியே தான் ஆள் மாறி இருக்க. நிறைய பேர் அதான் பாஸ்டருங்க மாற்றி விட்டுறது, இவங்கள காதை மாற்றிடுறது, கழுத்தை மாற்றிடுறது, ட்ரெஸ்ஸை மாற்றிடுறது. கேட்டால் நான் ஆண்டவர் புள்ள வசனம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க, அதுதான் கஷ்டம். நாங்கள் இதெல்லாம் மாத்துறதுல, ஆண்டவர் மாற்ற வந்த ஒரே ஒரு இடம், நான் தங்கும் ஆலயம் நீங்களே. நீங்கள் என் கோயில் மாதிரி என்னை பிரதிபலிக்கணும். நான் உள்ள இருந்தா அகத்தின் அழகு எங்க தெரியணும், உன்னை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் தேவனுடைய புள்ள தான் அப்படின்னு. இவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அவர் சொல்ல வர்றது வேற, இவங்க செய்ய வர்றது வேற. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்படின்னா என்ன, இந்த சரீரம் கவனிங்க, இந்த சரீரத்துக்கு ஓனர் யார் தெரியுமா? முன்னாடி வேற, இப்ப யாரு ஓனரு? யாருமா? இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட வேலை செய்றீங்க, நீங்க வீட்டுக்கு போனோம், யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பீங்க? ஓனர்கிட்ட கேட்கணும் இல்லையா? நான் சொல்றேன், இந்த மகிமையின் தேவனை நீங்க கண்ட பிறகு, இந்த மகிமையின் சரீரத்துக்கு ஒரு ஓனராக இருக்கிற அவர் பேரு இயேசு. இப்ப இந்த சரீரத்தை நீங்க உங்க இஷ்டப்படி நீங்க செய்யக்கூடாது, ஓனரை கேட்கணும். இதுல இதை செய்யலாமா வேணா வாண்டு இல்லையா? இப்ப இவங்க பாஸ்டருங்க ஓனர் ஆயிடுறாங்க எல்லாம். உங்க சரீரத்தை எப்படி இப்படிலாம் வாட்டணும், வதக்கணும். நான் சொல்றேன், உங்க சரீரத்துக்கு நான் ஓனர் இல்லை, யாரு? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவேன். அதான் சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு, நீ எப்படி இருக்கணும், சரீரம் எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ற வெளியும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உன்னை விலக்கரியம் கொடுத்து வாங்கினவர் அவர் தான். இப்போ அவரை கேட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். நீ கேட்குறது, ஐயா வீட்டுக்கு போய் இன்னைக்கு கேட்டு வரேன் அப்படின்னு. எந்த ஐயா வீட்டுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா தான் இருக்கிறாரு. அந்த ஐயா வார்த்தையில் தோல்வியே இல்லை. இவங்க போய் ஐயா தீர்க்க தரிசனம் சொல்ல வரணும், அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஏசு வந்த பிறகு எந்த தீர்க்க தரிசனம் இல்லை, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு போய் தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிறார் தேவனுடைய வசனத்தில். அதை தெரியாதவன் தான் போய் ஐயா கண்ணை மூடி குறி சொல்லுவாங்க தெரியுமா? குறி சொல்லுவாங்க பாருங்க, உங்க வீட்டில் இது இருக்குது அது இருக்குது. இன்னைக்கு அதை அப்படியே ஊடுருவி வந்து, பிரியமானவர்களே உங்க கிச்சன்ல அங்க வச்சுட்டாங்க தகடு. உடனே சொல்லுவாங்க, ஐயோ கரெக்டா சொல்லிட்டார் ஐயா. ஏசு சொல்லிடுவாரு, தகடை காட்டில நான் பெரியவர். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்.